கடலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்ற கேள்வி மனிதனை கப்பல்களை உருவாக்க வச்சு அதனால பல நாடுகள் ஒன்றிணைஞ்சு மனித நாகரிகம் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதே ஆர்வம் விண்வெளி பக்கம் திரும்பும்போது ஸ்பேஸ்ல செடிகள் முளைக்குமா, அங்கே மனுஷங்களால எவ்வளோ நாள் வாழ முடியும்னு பல கேள்விகள் உருவாகுது. இந்த கேள்விகளுக்கு விடை தர மனிதனால உருவாக்கப்பட்ட விண்வெளி கப்பல் தான் ISS. வெல்கம் டு த எபிசோட் ஆஃப் விண்வெளி பக்கங்கள். ISS ஒரு விண்வெளி கப்பலின் கதை. இந்த விண்வெளி பக்கம் ஆரம்பிக்கிறது அமெரிக்கா, ரஷ்யான்னு ரெண்டு மிகப்பெரிய நாடுகள் தன்னோட சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்க போராடிட்டு இருந்த காலகட்டம். இந்த போட்டியில் சல்யூட்னு சொல்லப்படுற ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கலான்னு ரஷ்யா முடிவு பண்ணுறாங்க. ரஷ்யாவோட பிளான் என்னன்னா, மனிதர்கள் யாரும் இல்லாமல் சல்யூட் விண்கலத்தை மட்டும் லான்ச் பண்ணிட்டு அது விண்வெளியை ரீச் பண்ணதுக்கப்புறமா எல்லாம் சரியா இருக்கா, நினைச்சபடியே ஒழுங்காக வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு சோயிஸ் 11 ராக்கெட் மூலமாக 3 ரஷ்ய விண்வெளி வீரர்களை சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏப்ரல் 19, 1971 மனிதனோட முதல் விண்வெளி நிலையமான சல்யூட் வெற்றிகரமாக லான்ச் செய்யப்பட்டு விண்வெளிக்கு வந்து சேருது. எல்லாம் சரியாக வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்த்த ரஷ்யா 2 நாளுக்கு அப்புறமா பிளான் பண்ண மாதிரியே 3 ரஷ்ய விண்வெளி வீரர்களையும் சல்யூட் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. 23 நாட்கள் இந்த விண்வெளி நிலையத்தில் தங்கி பல ஆராய்ச்சிகளை செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கிறாங்க ரஷ்யா. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுல, ஆனால் இல்லை. 23 நாட்கள் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு திரும்ப பூமிக்கு போகலான்னு கிளம்புறப்போ அவங்க புறப்பட்ட விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 ரஷ்யன் ஆஸ்ட்ரோனாட்ஸுமே தங்களோட உயிரை தியாகம் பண்ணுறாங்க. இனிமேலும் நீயான ஆனான்னு போட்டி போட்டுக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஒன்றா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விண்வெளி நிலையத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுதான் சர்வதேச விண்வெளி நிலையம்னு அழைக்கப்படுற இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதை சுருக்கமாக ISSன்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது ஏதோ ஒரு நார்மல் சேட்டலைட் மாதிரி ஒரே ராக்கெட்லலாம் கொண்டு போயிட முடியாது. பூமியில் தனித்தனி பாகங்களாக செஞ்சு அதை விண்வெளிக்கு கொண்டு போய் தான் மொத்த ஸ்டேஷனையுமே அசம்பிள் பண்ண முடியும். ISSோட முதல் பாகமான ஜாரியான்னு அழைக்கப்படுற கண்ட்ரோல் மாடலை நவம்பர் 20, 1998 அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க ரஷ்யா. அதை தொடர்ந்து யூனிட்னு அழைக்கப்படுற டாக்கிங் போட்ட ISSோட இணைக்கிறாங்க அமெரிக்கா. இப்படி சுமார் 13 வருஷங்களா பல உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ISS தனித்தனி பாகங்களாக உருவாக்கி மொத்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையுமே 2011 கட்டி முடிக்கிறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் பொருட்செலவில் உருவானது தான் ISSன்னு அழைக்கப்படுற சர்வதேச விண்வெளி நிலையம். அடி இது கூட பரவாயில்லைங்க, நாசா ஒரு வருஷத்துக்கு 25 இருந்து 30,000 கோடி ரூபாய் ISSோட பராமரிப்புக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்ட ஹேபிடேஷன் மாடல்ஸ், சோலார் பேனல், தெர்மல் ரேடியேட்டர்ஸ், டாக்கிங் போர்ட்ஸ், ரொபோட்டிக் ஆர்ம்ஸ், கேமராஸ் மற்றும் பல வகையான சோதனை கருவிகளையும் 6 ஸ்லீப்பிங் குவார்ட்டர்ஸ், 2 பாத்ரூம், ஒரு ஜிம்னு மனிதர்களுக்கு தேவைப்படுற முக்கியமான வசதிகளை கொண்டது தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட மொத்த நீளம் மட்டுமே 109 மீட்டர். இவ்வளோ பெருசாக இருக்க ISSோட மொத்த வெயிட் எவ்வளோ தெரியுமா? 420 டன்ஸ். கிட்டத்தட்ட 320 கார்களுக்கு ஈக்குவல் இந்த ஒரு ISS மட்டும். சர்வதேச விண்வெளி நிலையமான ISS 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பூமியை கடந்த 25 வருஷங்களா சுத்திட்டு இருக்கு. 27,600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால ஒரு நாளைக்கு 16 முறை பூமியை சுத்தி வருது ISS. இதன் காரணமா ISSல தங்கியிருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் ஒரு நாளைக்கு 16 சூரிய உதயத்தையும் 16 அஸ்தமனத்தையும் பார்க்கறதா நாசா சொல்றாங்க. விட்சன் அழைக்கப்படுற ஒரு ஆஸ்ட்ரோனாட் 665 நாட்கள், கிட்டத்தட்ட 2 வருஷம் ISSல தங்கி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. ISS மாதிரியான விண்வெளி நிலையத்துல ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அதை சரி செய்ய அங்க இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் வெளியே வருவாங்க. இப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து வேலை செய்யறத ஸ்பேஸ் வாக்னு சொல்லுவாங்க. அலெக்சி லியோனோவ்னு அழைக்கப்படுற ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர் தான் மனித வரலாற்றிலே முதல் முறையா ஸ்பேஸ் வாக்கை செஞ்சு காட்டுறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்பேஸ் வாக் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஏதோ ஒரு விபத்துனால தூரமா தொலைஞ்சு போயிட்டே என்ன நடக்கும்? ஃபுல் வீடியோக்கான லிங்க் ஏதோ இங்க கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தூரமா தொலைஞ்சு போற ஆஸ்ட்ரோனாட்ஸ் பூமியை தனியா சுத்தி வர ஆரம்பிப்பாங்க. அதுவும் ரொம்ப நேரம்லாம் இல்ல, எந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு ஸ்பேஸ் சூட்லயுமே ஜெட் பேக்னு சொல்லப்படுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செட் பண்ணியிருப்பாங்க சயின்டிஸ்ட். இதன் மூலமா நீங்க ISS விட்டு தூரமா போனாலும் ஈஸியா திரும்பி வந்துட முடியும். அதுவும் வேலை செய்யாம போயிட்டா விண்வெளியில் இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கிராவிட்டி இல்லாத காரணத்தினால எல்லா வகையான உணவுப் பொருட்களுமே ஸ்பேஸ்ல மிதக்க ஆரம்பிச்சிடும். நீங்க இந்த வீடியோல பாக்குற மாதிரி தான் ஒவ்வொரு ஆஸ்ட்ரோனாட்ஸுமே சாப்பிட்டாகணும். தண்ணீர் மாதிரியான திரவங்கள் கூட ஸ்பேஸ்ல ஒரு பால் ஷேப்புக்கு மாறிடும். இதனால அங்க இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ்லாம் அதை அப்படியே முழுங்கதான் முடியுமே தவிர குடிக்க முடியாது. சாப்பிட்றது மட்டும் இல்லாம சாப்பிட்டு அதை டவுன்லோட் பண்றது கூட ஸ்பேஸ்ல ரொம்பவே கஷ்டமான காரியம் தான். விண்வெளியில் இருக்க குறைவான கிராவிட்டி காரணமா அங்க இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸோட எலும்பு மற்றும் தசைகள் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால டெய்லியுமே உடற்பயிற்சி செய்யறத ஒரு கட்டாயமான ரூல்ஸா கொண்டு வராங்க நாசா.
2000வது வருஷத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 20 நாடுகளை சேர்ந்த 251 ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஐஎஸ்எஸ்ல தங்கி பல ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஐஎஸ்எஸ்ல நடத்தப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஆராய்ச்சி தான் புரோட்டீன் கிறிஸ்டலைசேஷன். பொதுவாக புரோட்டீன்ஸ்னு அழைக்கப்படுற புரதங்கள் பூமியோட புவியீர்ப்பு விசை காரணமாக அதோட உண்மையான வடிவத்திலேருந்து கொஞ்சம் மழுங்கி போன மாதிரி இருக்கும். இதனால இந்த புரதங்களை ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கப்படுற மருந்துகளில் சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரியான சில சிக்கல்கள் இருந்தது. ஆனால் விண்வெளியில் புவியீர்ப்பு விசை கம்மியாக இருக்க காரணத்தினால இந்த புரோட்டீன்ஸோட வடிவத்தில் எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாமல் சரியான வடிவத்திலே மெயின்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு. இதை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் புரோட்டீன்ஸை விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி டியூபர்குலோசிஸ், ஜெனடிக் டிசார்டர்ஸ் போன்ற பல நோய்களுக்கு துல்லியமான மருந்துகளை உருவாக்குறாங்க. ஐஎஸ்எஸ் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து 2021 வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட புரோட்டீன் கிறிஸ்டலைசேஷன் ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இதனால பல நோய்களுக்கு சரியான மருந்துகளை கண்டுபிடிக்க முடிஞ்சது. தொடர்ந்து பல மாதங்கள் விண்வெளியிலே இருக்கும்போது மனிதர்களோட உடலும் மனதும் என்ன மாதிரியான மாறுதலுக்கு உட்படுதுன்னு கவனிச்சு அதை சரி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் இன்னொரு பக்கம் முள்ளங்கி, முட்டைகோஸ், கடுகு, பட்டாணி போன்ற பல செடிகளை சர்வதேச விண்வெளிநிலத்தில் வளர்த்து அதை அறுவடை செய்கிறது மட்டும் இல்லாமல் சாப்பிட கூட செய்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? எதிர்காலத்தில் செவ்வாய் மாதிரியான கிரகத்துக்கு போகவோ இல்லை வேற ஏதாவது காரணங்களுக்காக நீண்ட கால மனிதன் விண்வெளியிலே பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் தான் உதவி செய்யும். இது மட்டும் இல்லாமல் வெதர் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ், சீ லெவல், ஓசோன் லேயர்னு பல விஷயங்களை கடந்த 20 வருஷங்களாக ஆராய்ச்சி பண்ணுது ஐஎஸ்எஸ். ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும். மனிதனோட மிகப்பெரிய அடையாளமாக மாறி கடந்த 25 வருஷங்களாக தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஐஎஸ்எஸோட ஆயுட்காலம் 2031வது வருஷத்தோட முடிய போகுது. 2031வது வருஷம் பசிபிக் பெருங்கடல்ல விழுந்து தன்னோட விண்வெளி பயணத்தை முடிச்சுக்க போகுது ஐஎஸ்எஸ். இந்த விண்வெளி பக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னைக்கு மனிதன் 2 நாடுகளுக்கு இடையில எல்லை கொடுகளை தூக்கி எறிஞ்சு ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் ஐஎஸ்எஸ் மாதிரியான 1000 அற்புதங்கள் உருவாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும்